அனுபமா பரமேஸ்வரன் துருவ் விக்ரம் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்களா? துருவ் விக்ரம் இப்படி ஒரு டாக்ஸிக்கா இருந்தாரா அப்படின்ற மாதிரி தாங்க அனுபமா பரமேஸ்வரனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல, எதுக்குமே பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்கும், இன்னையில இருந்து நான் ஒரு புது ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க யார மீன் பண்றாங்க? இப்போ துருவ் விக்ரம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல எழுப்பியிருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியுமே இப்ப பரவப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய காசிப்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அதுல திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்க அப்படின்ற பாரபட்சமே கிடையாது. இருப்பிலும் சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் விக்ரம் அவர்களோட மகனான துருவ் விக்ரம் அவங்களும் அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் இவங்க எந்த படம் மூலமா ஃபேமஸ் ஆனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பிரேமம் திரைப்படம் மூலமா ரொம்பவும் பிரபலமானாங்க. தமிழ் சினிமாலயும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களும் துருவ் விக்ரமும் சேர்ந்து பைசன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. கரெக்டா இந்த படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல தான் இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவ வந்துச்சு. ஆனா அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட போஸ்ட்க்கு இவங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல லவ் பண்றதா இருக்கட்டும், அதாவது கமெண்ட்ஸ்ல லவ்வா தெருக்கி விடுறதா இருக்கட்டும், லைக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியற மாதிரியே அனுபமா பரமேஸ்வரன் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாருங்க. துருவ் விக்ரமும் அதே மாதிரி தான் ஏதாவது பொது நிகழ்ச்சிகள்ல போகும்போதும் கேள்விகள் கேட்கும் போதும் அனுபமா பத்தி ரெண்டு பேருமே லைட்டா பிளஷோட அந்த ஒரு இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரியே தான் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, டேட்டிங் பண்றாங்க அப்படின்றது இன்னும் எந்த அளவுக்கு உறுதியாச்சு அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு போஸ்ட் ரொம்பவே வந்து பிரபலமா இருந்தது. ஃபவுண்ட் மீ அப்படின்னு இவர் வந்து ஒரு கேப்ஷன் போடுறதுக்கும் அதுக்கு அவங்க வந்து த்ரூ யோர் ஐஸ் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போடுறதும், இந்த போஸ்ட் எல்லாமே பாத்தீங்களாங்க இங்க எங்கேயோ போகுது அப்படின்னு இணையதளத்துல பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அண்ட் இருப்பிலும் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா அனுபமா பரமேஸ்வரனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் அண்ட் துருவ் விக்ரமும் ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு பையன். ஸோ கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே செம்மையா இருக்கும் ஜோடியா அப்படின்னு எல்லாராலையுமே ரசிக்கப்பட்ட ஒரு ஜோடியா தான் இவங்க இருந்தாங்க. அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் வந்து சமூக வலைத்தளம் அதாவது அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல நீங்க முட்டு சந்தில தான் போய் நிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களோட பீஸை நீங்க வந்து ஃபைனலா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு நான் என்னோட பீஸை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் வந்து என்னோட குரலை சூஸ் பண்றேன், என் வாழ்க்கையை சூஸ் பண்றேன். இதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, யாருக்குமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. என்னை பார்த்துக்க நான் இருக்கேன், என்னோட லைஃபை நான் பார்த்துக்கிறேன். நான் யாரு அப்படின்றதையும் மறந்துட்டேன். நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. எனக்கு வந்து உங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம்ல என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி, என்னோட வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் ஹீல் ஆயிட்டு இருக்கேன், இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, என்னோட ஃப்ரீடம் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன், நான் ஹீல் ஆயிட்டு இருக்கேன், நான் என்னையே இதில் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேப்ஷன்ல அனுபமா பரமேஸ்வரன் குறிப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பிரபலங்களுமே அவர் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிட்டிருக்காங்க. வாவ் சூப்பர், கேப்ஷன் வந்து அல்டிமேட்டா இருக்கு. அப்புறம் முருனால் தாக்கூர் பாத்தீங்கன்னா ஹார்ட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரபலங்களும் வந்து ஓகே உங்களுக்கு வந்து இப்பதான் வந்து அதிகமான ஒரு தன்னம்பிக்கை தேவை, நீங்க ஒரு சூப்பரான டெசிஷன் எடுத்திருக்கீங்க, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேருமே வந்து அனுபமா பரமேஸ்வரனை வரவேற்கிற மாதிரியா தான் அந்த கமெண்ட்ஸ் இருந்தது. சரி, நேத்து தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு எல்லாரையும் அதிர வச்சாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் பாருங்களேன் நிறைய போட்டோஸ் நான் வந்து போட்டுட்டே இருக்க போறேன், யாரோட அப்ரூவலுக்காகவும் நான் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு சாங் செலக்ஷனா இருக்கட்டும், ஒரு கேப்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு போஸ்டிங்கா இருக்கட்டும், இதுக்கு வந்து நான் ஒருத்தவங்களோட அப்ரூவலுக்காக இது நல்லா இருக்கா, நான் இது போடவா, இந்த பாட்டு போடட்டுமா அப்படின்னு நான் வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தோன்றது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதோட விட்டாங்களா, அவங்களோட ஸ்டோரியிலுமே இதுதாங்க சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு அனுபமா பரமேஸ்வரனை கையில வச்சுக்கிட்டு பெரிய அனுபமா பரமேஸ்வரன் இருப்பாங்க, இவங்களுக்காக நான் எதை வேணாலும் பண்ணலாம், திஸ் இஸ் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, ஓகே ஆக்சுவலா அனுபமா பரமேஸ்வரன் யாரை தான் குறிப்பிடுறாங்க,
இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க போஸ்ட் பண்ணினதா இருக்கட்டும், அவங்களோட ஃபோட்டோஸா இருக்கட்டும், கேப்ஷனா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் யாரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாங்க? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க இவங்க ரொம்பவே பயந்தாங்க? எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான், சரி ஒருவேளை இவங்க தானே இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க துருவ் விக்ரம் கூட. அதனால இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது ஒருவேளை துருவ் விக்ரம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா, யூஸ்வலா எல்லா பாய்ஸும் இருக்கிற மாதிரி டாக்ஸிக்கா இருந்தாரோ, என்னை கேட்காம எதுவும் பண்ணாத, நம்ம போஸ்ட் பண்ணா 2 பேரும் ஒன்னா தான் போஸ்ட் பண்ணணும், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, எதுக்காக இந்த கேப்ஷன் போட்டிருக்க, எதுக்காக இந்த சாங் செலக்ஷன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை இல்ல சில டார்ச்சர் வந்து கொடுத்தாரோ, அதனால அனுபமா வந்து பிரேக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வெளியாகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, இவங்க வந்து துருவ் விக்ரம அன்ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து. அப்பதான் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, ஓகே இவங்க 2 பேருமே வந்து நிஜமாலே வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அனுபமா பரமேஸ்வரன் இப்ப எதுக்காக துருவ் விக்ரம அன்ஃபாலோ பண்ணாங்க, இங்க என்ன நடந்திருக்கு? அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட கேப்ஷன்ல தெரிவிச்ச மாதிரி துருவ் விக்ரம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா, ரொம்ப டார்ச்சரா இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இவங்க வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயமே, இதுக்கப்புறம் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாரோட அப்ரூவலுக்காகவும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் பயப்படணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னாங்க. ஏன் இவங்க பயப்படணும்? அப்படி என்ன துருவ் விக்ரம் மற்றும் அனுபமா இவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் சைட்ல இன்னொரு கேள்வியும், இவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா பிளஸ் அவங்க தம்பி கூட ரொம்ப வந்து க்ளோஸ் இல்லையா? ஒருவேளை இவங்க கொஞ்சம் சினிமால ஒரு மெச்சூரிட்டி வர அளவுக்கு, இவங்க நடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பாத்துக்கலான்னு இவங்க அம்மா கண்ட்ரோல்ல இருந்தாங்களா? அவங்க அம்மா பெர்மிஷன் கேட்டுதான் ஒவ்வொன்றா பண்ணாங்களா? இப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பிரிஞ்சு வந்துட்டு, அதனால நான் இதுக்கப்புறம் என்ன நான் ஃபைனலி வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும், சரி அப்படியே இருந்தாலும் துருவ் விக்ரம் கூட இவங்க எப்பொழுதும் போல இருக்கணும்ல, ஏன் துருவ் விக்ரம இவங்க அன்ஃபாலோ பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே துருவ் விக்ரம் சைட்ல இருந்து எதுவும் வரல. அண்ட் இவங்களும் அந்த கேப்ஷன்ல, நான் ஒரு புது லைஃப் வந்து ஆரம்பிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் கரெக்டா இருக்க போறேன், என்னோட லைஃப் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க வந்து அஃபிஷியலா நான் துருவ் விக்ரம் கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அஃபிஷியலாவும் கன்ஃபார்மும் பண்ணல. இருந்தாலும் அது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களோட கமெண்ட்ஸ் பக்கமும் இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் நிறையவே வந்துட்டே இருக்கு. ஆனா இவங்க சைட்ல இருந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்றதா உண்மை. ஒருவேளை துருவ் விக்ரம் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இவங்க பிரேக்கப் பண்ண தப்ப இவங்க கண்டினியூ பண்ணும், ரொம்ப கியூட்டான பேர் இவங்க நெக்ஸ்ட் சூர்யா ஜோதிகா மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அண்ட் இதே போல வேற எந்த ஆக்டர், ஆக்ட்ரஸ் அண்ட் சிங்கர் யாரா வேணா இருக்கட்டும், அவங்களோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட பேரை கீழே மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களோட பயோகிராஃபியை நீங்க நெக்ஸ்ட் நம்ம சனி சமூகம் வீடியோல பாப்பீங்க.